முன்னாடிலாம் அம்மா வீட்டில் கிச்சன் பக்கம் போனதே கிடையாது. ஸ்கூல் விட்டு வந்தோ சரி, ஆஃபீஸ் விட்டு வந்தோ சரி, நான்வெஜ் ஸ்மெல் அடித்தா மட்டும் தான் மோப்பம் முடிச்சுட்டு என்ன குழம்புன்னு திறந்து பார்க்க போவேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கிச்சனே கெதிச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணது கிடையாது, சாமான் துறக்குனது கிடையாது, சமைச்சது கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் மாங்குன்னு உழைக்கிறேன். நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், அம்மாவுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாமேண்டு. இந்த பருப்புலாம் கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் தான் வந்திருக்கு, தவிர கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்ததே கிடையாது. சில விஷயங்கள்லாம் வீட்டுக்காரங்க சொல்லாமலே புரிஞ்சுக்கிறனால மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு எப்படியும் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வரும்போதே நான்வெஜ் சிக்கன் வாங்கிட்டு வந்து அவரே வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி அவரே சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் சைட்ல சாமா அதிகமா இருந்துச்சுன்னு தொலைக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி அப்பப்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற ஹஸ்பண்ட் கிடைக்கிறதே நம்ம பண்ண பெரிய புண்ணியம் தான். நானும் என் பிள்ளைக்கு சின்ன சின்ன வேலை கத்து கொடுத்தாதான் நாளைக்கு அவன் ஒய்ஃபுக்கு ஹெல்ப்பா இருப்பான், இல்லைன்னா அவனும் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு நானே இப்பெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.